குட்டி. ஒரு தடவை எவ்வளவு குட்டி போடும்? ஒரு டசன். ஒன்னு ரெண்டு கிடையாது, 10 வாட்டுக்கு ஒரு டசன் போட்டுரும். அந்த ஒரு டசன் பெருசா வருது எவ்வளவு நாள்? 10 வருஷம் ஆகுறீங்களா? 6 மாசம். இந்த ஒரு டசன் என்ன செய்யும்? 6 மாசத்துல அது ஒரு டசன் ஒவ்வொன்றும். ஒரு ஜோடி முயல் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வருஷத்துல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? ஒரே ஒரு ஜோடி முயல் ஒருத்தன் இருந்தா ஒரு வருஷத்துல அவன் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 2 ஒரு டசனை பெற்றுருச்சு. அப்ப ஒரு டசன் 12 ஆச்சா? அந்த 12 பிளஸ் இது 2 பெருசு 2 இருக்க 14 ஆயிருச்சு. இந்த 14 என்ன பண்ணும் கேட்டா 14 7 ஜோடி ஆணு பெண்மா பிரிச்சுக்கிறீங்க. ஒவ்வொன்னு என்ன செய்யும்னா 12 7 12 84 6 மாசத்துல அந்த 84 42 ஆக்கிருங்க. ஆணு பெண்ணு மாத்திரம் 84. அந்த 42 பிளஸ் 12 பிரிக்கிறீங்க. அப்ப ஒரு வருஷத்துல எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு? ஒரு 42 பிளஸ் 12 எவ்வளவு? 5000 ஆச்சா? 500? 500. ஒரே ஒரு ஜோடி முயல் ஒரு வருஷத்துல 500 ஆகுது. ஒரே ஒரு ஜோடி முயல் உத்தேசமா ஒரு வருஷத்துல எத்தனை ஆகுது? 500 ஆகுது. ஒரு வருஷத்துல ஒரு முயலுக்கு 500 சொன்னா 10 முயல் 5000 ஆச்சு. 100 முயல் 5 லட்சம் ஆச்சு. எத்தனை கோடி வருஷம் ஆச்சு உலகம் படைக்கப்பட்டு? இந்த கணக்குல பார்த்தோம்னு சொன்னா போற வார இடங்கள்ல முயல் மேல நம்ம நடக்கணும். இந்த பழகி பெருகிற கணக்கை பார்த்தோம்னு சொன்னா நம்ம எது மேல நடந்து போகணும்? நமக்கு இடம் இருக்காதுங்க. என்னங்க நீ ஒரு முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆகுதுங்கிறனா? ஒரு ஜோடி முயலை வாங்கி வீட்டுல விட்டீங்கன்னா 500 முயல் ஆயிடுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்துல மனுஷன் இந்த மாதிரி பழக்குவானா? ஒரே ஒரு ஜோடி மனுஷனை ஒரு வருஷம் விட்டா எத்தனை? 3. அவ்வளவுதான். அதிகபட்சம் எவ்வளவு? 2+1 அவ்வளவுதானுங்க. ஒரு மனுஷனை 500 ஒரு வருஷம் உள்ள விட்டோம்னு சொன்னா தனியா ஒரு ஆணை பண்ணி விட்டா அவன் எவ்வளவு ஆக போறான்? ஒரு வருஷத்துல 3 ஆனாலும் ஆகுவான், ஆகட்டாலும் இல்ல 2 இருந்தாலும் இருப்பான். இதுதான் மனுஷன். ஒரு ஜோடி முயலை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய கணக்கு எவ்வளவு? 500. அப்ப மனுஷனை விட 500 மடங்கு பெருகுது முயல். மனுஷனை விட மனுஷன் எவ்வளவு இருக்காண்டா 600 கோடி பேர் இருக்கான். முயல் அவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. நாம அதான் கணக்கு. இப்ப கணக்குதா? முயல் அந்த அளவுக்கு காணலாம். எங்கனே முயலை பார்க்க முடியல. போற வார வாட்டில ரோட்ல முயல் பார்த்திருக்கீங்களா? ஒரு 8 நாளைக்கு நீங்க முயல் பார்த்திருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். சமீபத்தில் முயலை பார்த்த ஆளுக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். அதனால பார்த்திருப்பாரு. வியாபாரம் பண்றதுனால பார்த்திருப்பாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அப்ப முயலையே காணாம். அதே நேரத்தில் கம்மியாக உற்பத்தி ஆகக்கூடிய செம்மறியாடு இங்கதான் அங்கதான் அல்ல இருக்கிறான். செம்மறியாடு இருக்க அது என்னது? மனுஷன் மாதிரி ஒரு குட்டி தான் போடும். வெள்ளாடாச்சும் 2 3 போட்டு போடும். செம்மறியாடு இருக்க ஒரு சூளுக்கு எவ்வளவுதான்? ஒரு குட்டி தான். அது ஒரு வருஷம் 10 மாசம் ஒரு வருஷமா? ஒரு வருஷம் கர்ப்ப காலம். ஒரு வருஷத்துக்கு 2 செம்மறியாடு இருந்தா 3 செம்மறியாடு ஆகும். நம்ம கிட்ட ஒரு ஆணு பெண்ணு செம்மறியாடு இருந்தா ஒரு வருஷம் ஆனா எத்தனை ஆகும்? ஒண்ணு கூடும். அது தாய் மகளை அப்பாவிமா சேர்த்தா 3. 2+3 இல்ல, 2+1 3. அப்ப மொத்தமே இவ்வளவுதான் ஆகும். இந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா செம்மறியாடு இருக்கக்கூடாது. ஆனா அறுக்கிறது எவ்வளவு கேளுங்க. ஒவ்வொரு கத்தாப்பன கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு அது மெட்ராஸ்ல எடுத்து அது 10,000 இருக்கலாம். அது இந்த ஹஜ் பெருநா மாசம் வந்துச்சுன்னா அது லட்சக்கணக்கில் அள்ளி எவ்வாடுக்கு போகுது. 5000 நாள் வாங்கி அறுக்க தயாரா இருக்கிறோம். அது மாதிரி போகுது. இவ்வளவு அறுத்து தின்றதுக்கு பிறகு போகும்போது ரோட்ல போறோம், ஓட்டிட்டே போறாங்க. முயல் கடை பார்க்க முடியல. முயல் கடை எங்கேயாவது பார்க்க முடியல. போனோம்னு சொன்னா ஒரே செம்பரியாடு ஒரு 5000 ஆட்டை ஓட்டிக்கிட்டு நம்ம காரை பார்த்து ஓட்ட வேண்டி இருக்குது. பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி இது எப்படி உற்பத்தி ஆச்சு? எது உற்பத்தி குறைவா இருக்குதோ அது பெருகுது. எது ரொம்ப திங்கப்படுதோ அது பெருகுது. முயலுக்கு கடை இருக்காங்க, கறிக்க கோழி கடையாச்சும் இருக்குது. முயலுக்கு அறுத்து விற்கிற கடை எங்கேயா இருக்கா? இல்ல. அதை வாங்கி டெய்லி அந்த ரொட்டீனான வழக்கத்துக்கு நம்ம முயல் சாப்பிடுவோம். முழுசா வாங்கிட்டு போய் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா உண்டு, இல்லன்னா இல்ல. அவ்வளவுதான் முயல் சாப்பாடு. ஆனா இந்த கறி சாப்பாடு எப்போது? டெய்லி அறுக்கப்படாதனால இல்ல, தினம் திங்கிறோம். அதுல கடை இருக்குது. விசேஷ நாட்கள் இன்னும் போட்டு அதிகமா போட்டு என்ன செய்யறோம்? அறுக்கிறோம். உற்பத்தி கம்மியா இருக்குது. ஆனா பார்த்தா 1 லட்சம் ஆடு வேணும் வாங்கலாம். வேணுமா உங்களுக்கு? காசை மட்டும் கட்டிட்டு வாங்க. எங்கெங்க இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கு லிஸ்ட் வர சொல்ல முடியும். அப்ப இங்கதான் மூளை தோத்து போயிருது. எப்படி இது எப்படி சாத்தியமாகுது? இன்னும் சொல்ல போனா உலகத்துல புலி இருக்குல்ல, புலி தெரியுமா? அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு எண்ணிவிட்டான்.
புலிகள் எவ்வளவு வலிமை இருக்குது, அது குறைய சான்ஸ் இருக்காங்க. புலி எவனா திங்கிறீங்களா நீங்க? புலியை நீங்க யாரும் சாப்பிடுறது கிடையாது. இந்த டைகர் சொல்றேன், அந்த புலி வீரமிக்க பிராணிங்கிறாங்களே, அதை யாராவது சாப்பிடுறீங்களா? ஒருத்தர் சாப்பிட மாட்டீங்க. அதை போய் எந்த பிராணியாவது ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. எதிரிகளே கிடையாது. மனுஷன் கிட்ட போக முடியாது, காட்டெருமை கிட்ட வர முடியாது, யானை கிட்ட வர முடியாது. எல்லாத்தையும் மிஞ்சினால் நான் தான் சொல்லக்கூடிய அந்த பிராணி எத்தனைன்னு சொன்னா உலகம் பூரா அவன் எண்ணி பார்த்துட்டு 200 200 இருக்குங்கிறான். இவ்வளவுதான் கணக்கு. இந்த மியூசியத்தில் நலந்த காட்டுல ஒரு 5 இருக்கு. இதான் இது. அப்ப நம்ம அறிவு பிரகாரம் எது கூட இருக்குன்னு எல்லாத்தையும் திண்டு யாராலையும் வெல்ல முடியாது. புலியை வெல்ல முடியுமா? ஒரு மனுஷனால சிங்கத்தை யாச்சும் கொண்டு அழைச்சி அவன் ரிங் மாஸ்டர் தான் பண்ண முடியுமே தவிர புலிக்கிட்ட நெருங்க முடியாது. அது பயங்கரமான சிங்கத்தை காட்டுறாங்க தப்பா சொல்லுவோம். உலகத்திலே உள்ள வீரமான பிராணி புலிதான். புலிக்கு நிகரா சிங்கம் கூட வர முடியாது. அவ்வளவு வலிமையும் அவ்வளவு சத்தம் உள்ள ஒரு பிராணி தானா உலகத்துல காப்பாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு அரசாங்கமும் கோடி கோடியா செலவு பண்ணி புலிகளை காப்பாத்துவோம். புலி 2 புலி தோலை உரிச்சிட்டு போயிட்டாங்க. ஆந்திராவுல தனி கமிஷனை போட்டு எதுக்கு மனுஷன் செத்துக்கு சிபிஐ விசாரணை கிடையாது, புலி செத்ததுக்காக வேண்டி சிபிஐ விசாரணை அப்படி காப்பாத்துறான். புலிகளை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவன் கனிங்கிரியும் கோழிங்கிரியும் கொண்டு அடிச்சு போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான், வளர்த்துக்கிட்டு இருக்கான். வளர மாட்டேங்க, பெருக மாட்டேங்குது, உற்பத்தி இல்ல. அப்ப நமக்கு என்ன வழங்குது? எது அதிகமா இருக்கணுமோ அது குறையுது, எது இருக்கவே கூடாதோ அது நிறைய இருக்குது, எது உலகத்தில் கிடைக்க சான்ஸே இல்லையோ அது ஜாஸ்தியா இருக்குது. இது என்ன லாஜிக் சொல்லுவாப்ப? இதுக்கு என்னப்பா லாஜிக்கு? இதுக்கு என்ன பகுத்தறிவாதம்? மனிதனுக்கு எது தேவைன்னு அல்லாஹ் நினைக்கிறானோ, மனிதன் எதை விரும்புறானோ அதை அல்லாஹ் வளர்க்கறதுக்கு அவன் பொசிஷனை கையில் எடுத்துக்கிறான். அவன் டெக்னிக்கு நம்ம எடுத்து கொடுக்கு. உன் கணக்கு அப்படித்தான், நம்ம கணக்கு வேற கொண்டா. வேற ஒருத்தர் உட்காந்து நிர்வாகம் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியல. இது பார்க்கும்போது உன் நிர்வாகத்தில் உள்ள மாதிரி தெரியலையப்பா. இது வேற எவனோ ஒரு உட்காந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறான். உன் கணக்கெல்லாம் மீறி அது பாட்டுக்கு எங்கேயோ தாறுமாறா போயிட்டு இருக்குது. இதோட வளர்ச்சி தாறுமாறா இறங்கி போயிருக்கு. முயலுடைய வளர்ச்சி இருக்குதா, அதனோட உற்பத்தியோட ஒப்பிடும் பொழுது, அதனுடைய அழிவோட ஒப்பிடும் பொழுது, அது சாப்பிடப்படக்கூடிய எண்ணிக்கையோட ஒப்பிடும் பொழுது அன்னைக்கு இருக்கு தேடி பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. என்னைக்காச்சும் ஒரு முயல் நான் குறுக்க போறத ஒரு 5 வருஷத்துல ஒரு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் ஆச்சு ஒரு முயலை பார்த்து. இந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது லட்சக்கணக்கான ஆடுகளை பார்த்திருக்கிறோம். வெளியூர்களுக்கு போகக்கூடிய நேரங்கள்ல, இரவு நேரங்கள்ல, பகல்ல எல்லாம் பாக்குறோம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, அல்லாண்டு ஒருத்தன் இருக்காங்கிறதுக்கு இங்கதான் நீங்க தேடணும். என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா பாக்குறேன், இது அல்ல. இதுக்கெல்லாம் மிஞ்சின பல அதிசயங்கள் நம்ம இதெல்லாம் 1 2 சுட்டு காட்டுறோம். இதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம், பாக்குறோம். நமக்கு மிஞ்சின ஒரு சத்து கண்டிப்பா இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வச்சு அல்லாஹ் இருக்கிறான். இதெல்லாம் செஞ்ச அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா? இதையெல்லாம் செஞ்ச அல்லாஹ் நம்ம செத்த பிறகு திரும்ப படைக்க மாட்டானா? இதையெல்லாம் செஞ்சு நம்மளை காப்பாத்துறதுக்காக வேண்டி அந்த பகுத்தறிவுக்குலாம் ஒரு திரையை போட்டு இவ்வளவு பெரிய டெக்னிக்கை கையாண்ட ரப்புல் ஆலமீன் நம்மளை கண்காணிக்க மாட்டானா? அவனுக்கு நம்ம பயப்படக்கூடாதா என்ற உணர்வுக்கு தான் சயின்ஸ் சொல்றதுக்காக வேண்டியோ உலக நடைமுறைக்காக நம்ம சொல்லல. கடவுள் இருக்கிறான், நிச்சயமா இருக்கிறான். அதுல எல்லளவும் முனையளவும் எல்லுல கோடியில ஒரு மடங்கும் யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்ற அளவுக்கு அவ்வளவு உறுதியான சமாச்சாரங்கள். இதுகளெல்லாம் கடவுள் இருக்கா என்பதற்குரிய ஏராளமான சான்றுகள். நம்ம ஒரு தானியத்தை முளைச்சு அதுல பாருங்க அதிசயத்தை. ஆலமரத்து விதை யாரா பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? யாரும் பார்த்திருக்கீங்க ஆலமரத்து விதை? ஒன்றும் பார்த்திருக்கலையா? நீ பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு வருஷமா இருக்காது? கடுகை விட ஒரு 10ல் 1 தான் இருக்கும். ஆலமரம் தான் மரங்கள்ல பெருசுங்க. மரங்கள்லயே பெரிய மரமா இருக்கக்கூடிய விதை எடுத்து பாத்தீங்கன்னா மாங்கொட்டை இருக்க, அது மரத்துல சின்ன ஒரு மரம் தான், அதுக்கு இருக்கிற விதை இவ்வளவு பெருசா இருக்குது. பிரம்மாண்டமான ஆலமரத்தை இதுக்குள்ள எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். சைஸை வச்சுட்டு முடிவு பண்ண முடியல, இப்படி பண்ணி வச்சுட்டான். நம்ம கொண்டு தண்ணியை ஊத்துறோம், அங்க எல்லாம் இருந்து காட்டுறான். என்ன காட்டுறான்? ஒரு விதையை கொண்டு முளைக்க வைக்கிறோம், அது பாட்டுக்கு வளர்ந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஊத்துற தண்ணி இருக்குத அதுலயும் இந்த கலர் சாயம் போட்டு ஊத்துறீங்களா? இல்ல, சாதாரண தண்ணி தான் ஊத்துறீங்க, அதுலயும் கலர் இல்ல. அந்த மண் இருக்குத அதுலயாச்சும் கலர், சிவப்பு கலர் மண், பச்சை கலர் மண் இருக்குதா, அதுலயும் மண்ணுலயும்